சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடம் செவ்வாய் தசை, 5 + 7 12. 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 12 + 1 18 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 34 வயசு வரைக்கும் கூட ராகு தசை நடப்பில் வரும். என்னுடைய தசாபுத்தி இருப்புப்படி நான் 5 வருடம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்திருக்கேன். சந்திர தசை அப்படிங்கிறது 10 வருஷம் அப்படின்றதுனால இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் ராகு தசை நடப்பில் வந்துச்சுனாக்கா மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இது வரைக்கும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா, நல்ல அமைப்பில் தசை பண்ணிச்சுனாக்கா, சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு படிப்பில் வளர்ச்சியும் நிறைய வெற்றி வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிறைய தோல்விகளை கொடுத்துருக்கும், மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும் ராகு பகவான் தசை. 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து வக்கரமாகக்கூடிய காலங்களில் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மேல் படிப்புக்காக வெளிநாடுலாம் போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு தசைங்கிறது கொடுக்கும் சனி வக்கர காலங்களில். ஏன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இந்த சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான காலங்கள் சொல்லலாம். இளம் வயதில் வரக்கூடிய 7.5 சனி அப்படிங்கிறது படிக்கக்கூடிய காலங்களில் வந்துச்சுனாக்கா 7.5 சனி அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். இப்போ லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், படிப்பில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இந்த ராகு தசையும் இந்த 7.5 சனியும் சேர்ந்து நிறைய குழப்பங்களை தான் கொடுத்துருக்கும். நிம்மதி இல்லாத சூழல் இந்த காலகட்டங்களில் நிறைய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி இருப்பீங்க இல்லையா? இப்போ படிப்பு ரீதியாக சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஆனால் 7.5 சனி காலகட்டங்களில் கொஞ்சம் விடுதலை அப்படின்னு சொல்லிக்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்கும். இந்த நேரங்களில் 2ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும். இப்போ வக்கரமாகக்கூடிய காலங்களையும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இதே வக்கர நிவர்த்தி ஆகும்போது கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நடப்பது ராகு தசை அப்படிங்கிறதுனால ராகு தசையை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு, திருமணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதோ ஒரு குறைகளை நம்ம வச்சுக்கிட்டே வரும். அது கடைசி காலத்தில் தான் அந்த குறை என்ன குறை அப்படிங்கிறது தெரியும். அதனால் ராகு தசை நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நிறைய தடைகளை கொடுத்தது அப்படின்னாக்கா அந்த சனி வக்கர காலங்களில் தடைகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் இந்த ராகு தசை நடக்கும்போது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். திருமணம் ரீதியாக நிறைய பேருக்கு திருமணமே கூடி வராத நிலை, திருமணம் கூடி நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கக்கூடிய நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. வரன் பார்க்க போனீங்கன்னா அது சரியான பதில் இருக்காது, அந்த பதில் கூட ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். இது மாதிரி நிலையெல்லாம் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்ட்டு வெறுப்பெல்லாம் கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த 7.5 சனி ப்ளஸ் ராகு தசை அப்படிங்கிறதுனால மட்டும்தான். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இள வயசுலேயே திருமணம் ஆயிரும். அந்த திருமணம் 7.5 சனி வரும்போது அது பிரித்து விட்ரும். டைவர்ஸு, கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு நிறைய நெருக்கடிகள். இந்த ராகு தசை நடக்கும்போது திருமணம் சார்ந்து நிறைய ப்ராப்ளம். ஒரு திருமணம் இல்லைனா 2வது திருமணம், அதுவும் நிலைக்காமல் 3வது திருமணம் வரைக்கும் இந்த 30 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போயிருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி ராகுவுக்கு மறையாமல் இருந்தால், அது யோக தசையாக இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை நடக்கும் நல்லபடியாக. அப்படி யோக தசையாக இல்லை, அவயோக தசை, வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ராகு தசை ஃபுல்லாகவே எந்த ஒரு வேலை வாய்ப்பும் சரி, திருமணமும் சரி, தொழிலும் சரி, எல்லாத்துலேயுமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இப்போ 7.5 சனிலையும் அது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் மாற்றம் உண்டு. ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு 4.5 மாத காலத்துக்கு சனியோட பிடியில் நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது தெளிவான முடிவாக இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்காது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மகர ராசிக்கு 9ஆம் பார்வையாக குருவுடைய பார்வை இருக்கிறதும் 11ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதும் 9ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் இந்த குரு பகவான். இருந்தாலும் 5ஆம் இடத்துல புத்திரபாக்கிய ஸ்தானத்தில் இருந்து பார்வை மூலமா நல்ல ஒரு சிறப்பை கொடுக்குது. இப்போ 7.5 சனியில் வந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. தெளிவான முடிவு எடுப்பீங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள் வேலை சார்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டு வர பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய மன அழுத்தங்கள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இப்போ இருக்காது. ஏன்னா 7.5 சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. வேலை சார்ந்து வேலை கிடைக்காம, வேலை கிடைச்சாலும் அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்காம, ஊதியம் கிடைச்சாலும் அது பத்தாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப்னு ஓரளவுக்கு சொல்லிக்கலாம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. பொருளாதார வளர்ச்சி உண்டு. இப்போதைக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேவிங்க்கு வரும். ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மகர ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக இருந்து உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறத தவிர மற்றபடி குரு தசையோட பலன்கள் இல்லை. இருந்தாலும் குரு தசை ப்ளஸ் 7.5 சனி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் தசை அப்படிங்கிறது யோக தசையாக இருந்தால் மட்டுமே இந்த 7.5 சனி ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கும். அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா இந்த 7.5 சனி உங்களுக்கு பாடாப்படுத்திருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்து நிறைய தடுமாறியிருப்பீங்க. பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலை கொடுத்துருக்கும். வருமானத்தில் நிறைய சிக்கல் கொடுத்தது இல்லையா. இப்போ 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி உண்டு. குடும்ப தேவைக்காக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இப்போ பேங்க் சேவிங்கெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதினு சொல்லக்கூடிய தசை காலங்களில் சனி பகவான் வக்ரமாகும் போது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். வீடு கட்டக்கூடியது, இல்லை வீடு சார்ந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கையில் என்ன இருக்கோ ஒரு 10 மடங்கு பெருகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த குரு தசையில் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் முடிவு எடுக்கக்கூடியது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கணும். இந்த நேரங்களில் எதையுமே அவசரப்பட்டு பேசக்கூடாது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு சில பேருக்கு ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் உண்டு. இந்த அவயோக தசையாக இருந்தால் குரு பகவான் தசை, யோக தசையாக இருந்தால் எல்லாமே சால்வ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் வக்கரமாகிறதுனால அந்தளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல வக்கரமாகிறது அந்தளவுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிக்கிட்டால் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடுவீங்க. ராசியாதிபதி தான் ரொம்ப கெடுக்க மாட்டார். 2ஆம் அதிபதி தான் அவரே. அதனால் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் வக்ரமாகி கும்பராசியிலே இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை சொல்லவே தேவையில்லை. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சனி தசைக்கு நான் எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன். இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசைங்கிறது ராசியாதிபதி தசை, 2ஆம் அதிபதி தசை. வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து சனி பகவான் தசை பண்ணால் கூட சனி தசை காலங்களில் 7.5 சனி வந்துச்சுனாக்கா கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுக்கும். அதாவது நீங்கள் பலன்களை நல்லா அனுபவிச்சுட்டு வந்தால் கூட, நல்ல ஒரு யோகத்தை அனுபவிச்சுட்டு வந்தால் கூட 7.5 சனி வரும்போது மொத்தமாக கம்மியாயிடும். அது தொழில் பாதிப்பு, குடும்பஸ்தான பாதிப்பு, பொருளாதார வளர்ச்சி இருக்காது, உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சிக்கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7.5 சனி காலகட்டங்களை கொடுத்துருக்கும். இந்த சனி வக்ர காலங்களில் வரும்போது சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தங்களை கொடுத்து ஒரு சில தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகும் போது குடும்பஸ்தானத்தில் குடும்பம் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வரும். குடும்ப தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும். குடும்ப பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகாமல் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லிக்கலாம். சனி தசையில் 7.5 சனி பாடாப்படுத்திட்டு வந்தால் கூட இப்போ 4.5 மாத காலத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். திடீர் வளர்ச்சிகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறதும் 11ஆம் இடத்தை பார்க்குறதும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனியுடைய தசையில் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொன்னால் கூட தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் மாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மன அழுத்தங்கள் இருந்தாலும்
மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சில பேர் வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அமௌண்ட் வந்து திடீர்னு கடன் அடையும். கொடுத்த பணம் இந்த காலகட்டங்களில் வரும். சொந்த பந்தங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள், சகோதர உறவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். என்னதான் இருந்தாலும் சனி தசை காலங்களில் 7 சனி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 4.5 மாதம் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட நிதானத்தை கடைப்பிடிங்கள். எதையுமே வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பம் சார்ந்து நிறைய உங்களுக்கு வந்து முடிவு எடுத்தால் கூட அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இந்த நேரங்களில். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது யோக தசை. 6ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. யோக தசையாக இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருக்கும். அவயோகமாக இருந்து தசை பண்ணிருந்துச்சுனாக்கா இந்த 7 சனி நடக்கும்போதே, இந்த 7 சனி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கடன் அமைப்பு கொடுத்துருக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இந்த சனி வக்ர காலங்களில் இந்த கடன் அமைப்பு உங்களுக்கு தீரும். நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சுயதொழில் பாதிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குருவுடைய பார்வையும் ஒரு ராசிக்கு இருக்கிறதுனால நோய் நொடி பிரச்சனைகள் கன்ஃபார்மாக ரிலீஃப் ஆவீங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். வீட்டில் யாராவது தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த தொழில் கூடி வராமல் இருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பு கூடி வராமல் இருக்கு இல்லையா, அந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நல்ல பலன்கள்லாம் இந்த புதன் தசையில் இருக்குது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் பெருசாக கடன் வாங்க வேண்டாம் இந்த 7 சனி. இந்த 7 சனி முடிகிற வரைக்கும், ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வந்து வக்கரமாகிறதுனால குடும்ப தேவைக்காக ஒரு சில கடன் வாங்க வேண்டி வரும். இல்லை தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டியது வரும். இல்லை வீடு கட்டக்கூடியதுக்காக கடன் வாங்க வேண்டியது வரும். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக கடன் அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். புதன் தசை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி தசை. இது பாக்கியஸ்தான அதிபதி தசையாக இருந்தாலும் சொத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். 82 வயசுக்கு மேலே 89, 90 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை. கேது தசையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குது. கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த கேது பகவான் தசைங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சுய ஜாதகத்தில் வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இப்போ புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களை எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொத்து பத்து பிரச்சனைகள், கடன் தொல்லைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. திடீர் சொத்து சேர்க்கை ஒரு சில பேருக்கு வரும். இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்ரங்கிறது குடும்பஸ்தானத்தில் தான் வக்ரமாகுது. குடும்ப மேன்மையை கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. மன அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு வந்தாலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க. மனநிலை தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏமாற்றிட்டு இருக்கலாம். இப்போ அந்த போலியான நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் பொருளாதார வளர்ச்சியும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார். நன்றி.